பன்னீர் கிரேவி இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி பன்னீரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஹாட் வாட்டர் எடுத்து அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த பன்னீரை அந்த வாட்டருக்குள்ளே டிப் பண்ணி எடுக்கலாம். அது நல்லா ஊறி வரணும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நமக்கு. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு அந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், அப்புறம் கேஷ்யூ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் பன்னீர் ஆட் பண்ணி அதையும் வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதிலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். அப்புறம் நம்ம இங்கே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்து அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த டிப் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரையுமே அதில் ஆட் பண்ணி ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பன்னீர் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.